ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் நேச்சர் எடிட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கே போகலாம், நறுக்குன்னு ஒரு இடம் சொல்லுங்கள். ஒரே ஒரு இடம், அந்த மாதிரி இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இடம் என்னென்னா வால்பாறை. வால்பாறைன்னா ஃபுல்லாக மலைப்பகுதிங்க. அங்கே போனீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும். உங்களுடைய சம்மர் ஹாலிடேஸ் அங்கே சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம். வெல்கம் டு வால்பாறை போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் நிறைய பிளேசஸ் பார்க்கலாம். ஒரு 2-3 பிளேசஸ்லாம் வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்கும். அவ்வளோ குளிர்ச்சி. நீங்கள் இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை விட இந்த வால்பாறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். இந்த இப்போ இருக்கிற சம்மர் ஹாலிடேக்கு செம்மையான பிளேஸ் அது ஒன்று. வால்பாறையை 7th ஹெவன் அப்படின்னு கூப்பிடுவாங்க, அதாவது 7வது சொர்க்கம். ஸோ நீங்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு இடம் அதுன்னு. ஸோ சூப்பராக இருக்கும். வால்பாறை போனீங்கன்னா போகிறது வந்து ஹில் ஸ்டேஷன். ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி மேலே. நீங்களே யோசிச்சு பாருங்கள், அது ஒரு குளிர்ச்சியான இடம். அந்த மலைப்பகுதிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஜில்லுன்னு செம்மையாக இருக்கும். உங்களுடைய சம்மர் ஹாலிடேஸ் நீங்கள் சூப்பராக அங்கே என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட், வால்பாறையிலேயே அத்திரப்பள்ளி டு வால்பாறை அப்படின்னு ஒரு இது இருக்குங்க. அந்த போகிற இடத்துல நடுவில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அளவு இருக்கான்னு தெரில, பட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஃபால்ஸோட வியூ செம்மையாக இருக்கும். அங்கே குளிர்ச்சியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அங்கே குளிக்கிறது கூட அளவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ போனீங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு போங்க. அத்திரப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபால்ஸ் நேம். ஸோ போனீங்கன்னா மறக்காமல் வால்பாறைக்கு போனீங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி வால்பாறையில் ரெசார்ட் இருக்குது. ஸோ ரெசார்ட்லாம் கொஞ்சம் ரெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கொடைக்கானல் கம்பேர் பண்ணுறதுல வால்பாறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வால்பாறை அவ்வளோவா தெரியாது. மேக்ஸிமம் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாங்கள் கொடைக்கானல் போவோம், ஊட்டி போவோம், அவ்வளோதான் நினைப்பாங்க. ஆனால் வால்பாறைங்கிறது ஒரு மிகப்பெரிய சொர்க்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அங்கே கம்மியான ஆட்கள் வரனால ரெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரெசார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு கப்புள்ஸ் தங்குற மாதிரி வீடும், ஃபேமிலி போனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு காட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அங்கனக்குள்ளேயே பக்கத்துலேயே ஒரு இது மாதிரி இருக்கும் ஃபால்ஸு, அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ரெசார்ட் பார்த்து தங்கிக்கலாங்க. ஸோ நான் சொன்னேன்ல, அந்த ரெசார்ட் பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக் இருக்குன்னு. அங்கே வந்து விஸ்பெரிங் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ரெசார்ட் இருக்குங்க. அது எப்படின்னா, ரெசார்ட் பக்கத்துலேயே அந்த ஃபால்ஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் ரெசார்ட்லேருந்து அந்த ஃபால்ஸை பார்க்கலாம், ரசிக்கலாம், போய் என்ஜாய் பண்ணலாம், குளிக்கலாம், அங்கேயே உட்காந்து நீங்கள் கதை பேசலாம். ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க அங்கே போனீங்கன்னா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வால்பாறை வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுன்னா கோயம்புத்தூர். ஸோ அதனால் அவங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களுக்கு ஓரளவு தெரியும் வால்பாறை அதை பற்றிலாம். ஸோ இங்கே மேக்ஸிமம் அதுக்கு இந்த மதுரை சைடு, ராமநாதபுரம், அப்புறம் இந்த திருநெல்வேலி அங்கிட்டலாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க கொடைக்கானல், ஊட்டி அதை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த வால்பாறையை ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இப்போ நான் சொன்ன இது மட்டும் அது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்னால் அது வால்பாறைன்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வால்பாறை கண்டிப்பாக உங்களுக்கு செம என்ஜாய், செம மூமெண்ட், செம மெமரிஸ் அதெல்லாம் உங்களுக்கு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.